Taste the Daily. என்னுடைய எழுச்சி பயணம் ஸ்டாலினின் தூக்கத்தை கலைத்துள்ளது எனவும் 2026 வரும் தேர்தலுக்காக மக்களை ஏமாற்ற உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எழுச்சி பயணம் ஸ்டாலின் தூக்கத்தை கலைச்சிடுது. எழுச்சி பயணம் ஸ்டாலினுடைய தூக்கத்தை கலைச்சிடுது. நேற்றைய தினம் இந்த பகுதிக்கு வந்துட்டு போயிருக்கார் சிதம்பரத்திற்கு. அவர் இந்த பகுதிக்கு வந்து முதலா ஒரு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விளம்பரத்தால இந்த மக்களிடத்துல வெளியிட்டு போயிருக்கார். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா இதுவரைக்கும் யாருடன் ஸ்டாலின் இருந்தாரு மக்களை கேட்கிறார். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின், இப்பதான் ஓட்டு போட்ட மக்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ 50 மாதம் ஆட்சி செய்த பிறகு மக்களுடைய செல்வாக்கு இழந்த நிலையில அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலை முன்னிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்று வீடு வீடா அதை கொண்டாந்து கொடுக்க இருக்கிறாங்க. இதுல 46 கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளா நீங்க கொடுத்தீங்களா நிறைவேற்றி தரலாம். இதெல்லாம் உண்மையா? 50 மாத காலம் என்ன பண்ணன? ஓட்டு போட்ட மக்களுக்கு நாமம் சாத்தினதான் மிச்சம். இப்ப மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். அதிமுக ஆட்சியிலேயே அம்மா திட்டம், அதிமுக ஆட்சியில நம்முடைய வருவாய் அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதிக்கா வந்து கிராமம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை தேடி வருவாய்த்துறை, மக்களை தேடி வருவாய்த்துறை. அதிமுக ஆட்சியில அம்மா திட்டம் கொண்டாந்துருக்கிறோம். இத காப்பி அளிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி இப்போ உங்களுடன் ஸ்டாலின், திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது இந்த அம்மா திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை துவக்கி வச்சு வார ஒரு முறை கோட்டாட்சியாளர், தாசில்தார், கிராம நிர்வாக அதிகாரில ஒவ்வொரு ஊரா வந்து மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு குறைய போய்க்கு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உன்ன போல அடுத்த ஆண்டு தேர்தல் வருதை எதிர்நோக்கி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக அதிமுக திட்டம் போடல. அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அம்மா திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை தீட்டி அதிகாரிகள் வந்து மக்களை பார்த்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை விண்ணப்பத்தை பெற்று தீர்த்து வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டோ ஷூட் போட்டு அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே தொலைக்காட்சிக்கு வந்து நிற்பார். அப்படியே போட்டோ ஷூட் போட்டு ஒரு பேர் வைப்பார். ஒரே திட்டத்துக்கு பல பேர் வைத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு ஸ்டாலின். என்னென்ன நிறைய பேர் வச்சிருக்கார். நீங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆக இன்றைய தினம் இந்த விளம்பரத்தால் எடுத்துக்கிட்டு ஊடா வராங்களா? இதுக்கு 4 கூடுதல் தலைமை செயலாளர் பொறுப்பில் இருக்கிற IAS அதிகாரி நியமிச்சிருக்காங்க. இவர் சொல்லி பார்த்தாரு, மக்கள் கேட்கல. அமைச்சர் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. பொதுக்கூட்டத்தை போட்டு பேசி பார்த்தாங்க, மக்கள் நம்பல. அதிகாரிகளை வச்சு IAS துறை செயலாளர் வச்சு இந்த திமுக ஆட்சியில மக்களுக்கு செய்த நன்மை அதை நீங்க வெளிப்படுத்தும் சொல்லி இன்றைய தினம் ஸ்டாலின் அறிக்கை விட்டு 4 செக்ரட்டரி நியமிச்சிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, செய்தி மக்கள் தொடர்பு துறை. இந்த செய்தி மக்கள் தொடர்பு துறை அங்க இருக்கிற IAS துறை செயலாளர் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த துறையின் வாயிலியா ஏன் நீங்க வெளியிட முடியல? பயம், மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டாரு. அதனால
அவருடைய ஆட்சியில திட்டங்களை எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் விளக்கு வாங்கலாம். என்ன விளக்க போற? நான் இப்போது கூட்டத்தின் வாயிலாக துறை செயலாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்க உண்மை செய்தி நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. நாங்க வேண்டாம் சொல்லல. அதே நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்வதை நீங்கள் திரித்து அவர் செய்யாத திட்டத்தை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை வெளியிட்டா அதுக்கு முழு பொறுப்பு இந்த ஐஏஎஸ் அதிகாரி தான்.